ஹாய் காய்ஸ், வெல்கம் டு vlogs ஆஃப் சௌமியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டெலிஷியஸான ஒரு எக் கிரேவி பார்க்க போகிறோம். இந்த எக் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். என்கிட்ட இல்லாதங்கிறதுனால அதை நான் ரஃபாக பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு தவாவில் ஆயில் ஆர் பட்டர் போட்டுட்டு நீங்கள் வந்து ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே எம்மியாக இருக்கும். நீங்கள் சாதம், ரைஸ், இட்லி, தோசை அது கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் வந்து நம்ம ரஃபாகவே போட்டுடலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண போகிறோம் தான். இது போட்டுட்டு இது நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போதும் நம்ம டொமேட்டோ போடும்போது அது நல்லா ப்யூரியாக அது நல்லா குழஞ்சி வந்தபோது அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். vlogs ஆஃப் சௌமியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வரும்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நான் எப்படி என்னோடய வெயிட் லாஸ் பண்ணுறேன், என்னோடய ஜேர்னி, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடலை, என்னோடய ப்ராசஸே நான் வந்து வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட மசாலாஸ், சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர், ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அது நல்லா சாட்டே ஆகிறதுக்குள்ளே நம்ம எக் அண்ட் ஒரு சாட்டே பண்ணுறதுக்கு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கிற சைடில் நம்ம தவாவில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் போட்டு அது நல்லா சுருள நம்ம வதக்க போகிறோம். நல்லா வதங்கி ஒரு அரோமேட்டிக்காக ஒரு ஸ்மெல் வரும். அந்த தக்காளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கசூரி மேத்தி அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க எக் போட்டுட்டு மேலே வந்து கொத்தமல்லி போட்டால் ரெசிபி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ, டாட்டா, பபாய், ஹாவ் அ கிரேட் டே.